ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் என்னங்கய்யா? பாரதி. ஊருங்க? மேனசி ஜீவாநகர். நினைச்சீங்களா? ஐயா விவசாயம் பண்றீங்க? விவசாயம் பண்றோம். எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க? நாங்க 3 ஏக்கர் வச்சிருக்கிறோம். 3 ஏக்கர். 3 ஏக்கர்ல என்னென்ன பயிர் சாகுபடி பண்றீங்க? வாழை போட்டுக்குது, இது பாக்கு, அப்புறம் தென்னை கொஞ்சம் போட்டுக்கிறோம். என்ன மரம்? வேற எதுவும் இல்லை. தென்னை பாக்கு போட்டுக்குது. இந்த பாக்கு வந்து நீங்க என்ன ரகத்தை செலக்ட் பண்ணிருக்கீங்க? நாட்டு ரகம். நாட்டு ரகம். எத்தனை ஏக்கர் பண்ணிருக்கீங்க பாக்கு? ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். 1.5 ஏக்கர் இருக்கும். பாக்கு வந்து நாத்து வந்து நீங்க நாட்டு ரகம் பண்ணிருக்கீங்க. நாட்டு ரகம் எங்க கிடைக்கும்? எங்க வாங்கணும்? இங்கே தெரிஞ்ச இடத்துல லோக்கல்லே வாங்கி. இப்போ அது பாக்கு நடவு பண்றதுக்கு முன்னாடி குழி எடுப்பீங்களா? ஆமா. சைஸ்க்கு எடுப்பீங்க? 1.5 அடி 1.5 அடி எடுப்போம். 1.5 அடி நீளம், 1.5 அடி அகலம். நீங்க நடவு பண்ணும்போது ஏதாவது அடியில ஏதாவது உரம் ஏதாவது போடுறீங்களா? இல்லை, எதுவும் கொடுக்கணும். குழி எடுத்து உடனே நட்டுறீங்களா? எப்படி? குழி எடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு மண்ணு கொஞ்சம் உள்ள ஏறம் அதுக்கப்புறம் தான் போட்டு நிட்டோம். இடைவெளி எவ்வளவு கொடுத்தீங்க? 7க்கு 7. வரிசைக்கு செடி 7. முதல்ல சொட்டு நீர் போட்டுருந்தீங்களா? இல்லை, இப்போதான் சொட்டு நீர். ஒரு 10 நாள் தான் சொட்டு நீர். 10 நாள் தான். தண்ணி எல்லாம் நேரா டைரக்டா தண்ணி பாஞ்சிட்டு தான். 3 வருஷம் தண்ணி பாஞ்சிட்டு. தண்ணி வச்சுருங்க. இடைவேளை ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடிங்க நட்டீங்க? 800 செடி. ஏதாவது அந்த செடி வர்றதுல வளர்ச்சி பருவத்துல போக்கு செடி ஏதாவது போச்சிங்களா? அது மாதிரி ஒரு 2 போச்சுங்க. 2 அதுக்கு ஒன்று போக்குன்னு வச்சிட்டோம். உங்க பக்கத்துல இருக்கிற செடி அதான் அது மாதிரி தான் வச்சீங்களா? ஆமா, அது போக்குன்னு தான். இப்போ வந்து செடி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு ஏதாவது உரம் ஏதாவது கொடுத்தீங்களா? புண்ணாக்கு 2 டைம் கொடுத்தோம். புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு. அப்போ எந்த ஸ்டேஜ்ல கொடுத்தீங்க? செடி வச்சு ஒரு 6 மாசத்துல 1/2 லிட்டரு கரைச்சி ஊற்றி. இல்லை, புண்ணாக்கு அப்படி ஊற வச்சு 1/2 லிட்டரு கப்பில் முன்னாடியே ஊற வைக்கணுமா? எப்படிங்க ஊற வைக்கிறது? இன்னைக்கு நைட்டு ஊற வச்சிடறோம். நைட்டு ஊற வச்சிடறோம். காலையில் எல்லாம் கலக்கி அண்டால வச்சு ஒவ்வொரு டப்பா 1/2 லிட்டரு. ஒரு செடிக்கு 1/2 லிட்டரு லிக்விடா செடி சுத்திரும். அது எப்படி ரிசல்ட் தெரிஞ்சுங்களா? நல்லா வந்து தெரிஞ்சு கண்ணு கொஞ்சம் நல்லா கருன்னு நல்ல கடலை புண்ணாக்கு நல்ல 2 டைம் விட்டோம். அது இன்னொரு டைம் போட்டீங்க? அது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு டைம் விட்டோம். 6 மாசத்துல ஒரு டைம். 6 மாசத்துல முத விட்டோம். திருப்பி 1.5 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு லிட்டர் விட்டுட்டோம். அப்போ என்ன எவ்வளவு? 1 லிட்டரு ஒவ்வொரு செடிக்கு 1 லிட்டர் விட்டு நைட்டு எல்லாம் ஊற வச்சிட்டோம். காலையில் எல்லாம் கலந்து அப்படியே சுத்திடும். செடி சுத்திடும். அப்படியே ரவுண்டு கட்டி ஊற்றி விட்டோம். வேற ஏதாவது எருவும் கொடுத்துருக்குறோம். எரு வந்து ஒவ்வொரு கிலோ சைஸு. எருன்னா 2 வருஷம் முடிஞ்ச பின்னாடி ஆன பின்னாடி கோழி எருவு, ஆட்டு எருவு, சாணி எருவு, 3 வகை சாணி 3 குட்டி ஒரு இடத்துல எல்லாம் கலக்கி ஜேசி போட்டு கலக்கி அது ஒரு டைம் கொடுத்தோம். 2வது வருஷம் நீங்க வந்து அந்த எரு கொடுத்தீங்க. அந்த எரு வந்து ஒரு செடிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 1 கிலோ. ஒவ்வொரு கிலோ ஒரு செடிக்கு செடி சுத்தி அப்படி போட்டு விட்டோம். வேற தக்கப்பூண்டு ஒரு டைம் வருஷம். அந்த 2 வருஷத்துல எரு பாக்கு புண்ணாக்கு 2 டைம், எரு ஒரு டைம். தக்கப்பூண்டு போட்டீங்கல்ல, அது எப்ப போட்டீங்க? அது 2 வருஷம் முடிஞ்ச பின்னாடி போட்டோம். செடியில நடுவுல அப்படியே விரைச்சி பவர்ல விட்டு ஓட்டி வச்சு. எத்தனை நாள்ல ஓட்டி பண்ணீங்க? விரைச்சி அன்னைக்கே ஓட்டிட்டோம். இல்லைங்க, தக்கப்பூண்டு விரைச்சிங்கல்ல ஐயா, இப்ப இந்த தக்கப்பூண்டு பண்ணீங்கல்ல இடையில, அது வந்து எத்தனை நாள்ல அது மடக்கி விடுதுங்க? ஒரு 45 நாள். 45 நாள்ல நல்ல பூ வர டைம்ல அப்ப நவதானின்னு ஒரு 5 நவதானி தக்கப்பூண்டு போட்டு ஒரு 45 நாள் அவ்வளவு வந்துருச்சு. அது வரக்குள்ள திருப்பி ஓட்டக்குள்ள நவதானிகள் மடக்கி விழுந்துட்டு மறுபடியும் நவதானி அப்படியே விரைச்சி விட்டு திருப்பி அதை மடக்கி விட்டாச்சு.
ஐயா, இப்போ நவதானியம் போட்டேன்னு சொன்னீங்க. அது வந்து எத்தனாவது நாள்ல நீங்க அதை மடக்கி விடுவீங்க? இது விரைச்சி ஒரு 45 நாள்ல ஒரு விரைச்சி விட்டோம். இது ஒரு 35 நாள். 45 நாள்ல மடக்கி விழுதுறீங்க. இது ஒரு 35 நாள். 35 நாள்ல மடக்கி திருப்பி மடக்கி விட்டுட்டோம். இயற்கையிலே உங்களுக்கு வந்து பாக்கு செடிக்கு நல்ல ஒரு சத்து தான். நல்ல சத்து தான். நீங்க ஏதோ ரசாயன உரங்க அதிகம் அதெல்லாம் எதுவுமே யூரியா உரங்கன்றது சமாசாரம். இயற்கை தான். இயற்கை நல்லா அது நம்ம பண்ணையுமே இயற்கை தான். உரமே எடுக்கிறது இல்ல. அதான் ஒன்லி இயற்கை தான். கடலை புண்ணாக்கு, தக்க பூண்டு இதெல்லாம் போடுறீங்க. இந்த மாதிரி எரு நல்லா வந்திருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது நோய் உங்களுக்கு பூச்சி ஏதாவது தென்படுத்துங்களா? எதுவும் தெம்பல்லுங்க. எந்த நோயும் வரல. நல்லா இயற்கையா பண்ணதுனால நோய் எதுவும் இப்போ ஒரு நோய் மாதிரி சேர்ந்து வெயில் போன மாசத்துக்கு முன்னாடி வெயில் அதிகமா இருந்துச்சு. அது வெயிலுக்கு தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் பண்ணலாங்க. சரி காஞ்சி இருந்துச்சு. கேட்டா அந்த வெயில் கிளைமேட் சரியில்லாதனால இருந்துச்சு. மழை பெஞ்சு சரியா போச்சுங்க. போன லாஸ்ட் மே மாசம் சம்மர்ல ரொம்ப ஆமா. இப்போ வந்து இது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க? தண்ணி நல்லா 3 நாளைக்கு ஒருத்தப்பா தண்ணி ஃபுல்லா 3 நாளைக்கு ஒரு முறை கட்டணுங்க. கட்டிட்டே இருந்தோம். தண்ணி மண்டைஜாடியா பாஞ்சிருச்சுங்க. அதனால தண்ணி கட்டல, மண்டைஜாடியா பாஞ்சிருச்சு. தண்ணி நிறைய இருந்தனால நீங்களுக்கு அந்த வறட்சி எங்களுக்கு தெரிவிக்கல. தண்ணினால தெரிவிக்கல. இப்போ வந்து செடிக்கு வந்து நீங்க நிழலுக்கு வந்து வாழை போட்டீங்களா? செடிக்கு வந்து வாழை தான் போட்டுச்சு. வாழை வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுங்க. அப்படியா? மரவள்ளி கிழங்கு பெஸ்ட் குச்சி. இப்போ வாழை வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சிருந்தீங்க? 2 வருஷம். 2 வருஷம் வரைக்கும் கண்ணுக்காக தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் அந்த டைம்ல விலை இல்லை. நல்லா இருக்குங்களா? மரவள்ளி நல்லா இருக்கு. நான் சொல்லி நிறைய பேர் 2 வருஷம் போட்டுக்கிறாங்க. மரவள்ளி பெஸ்ட்டுங்க. ஏன்னா மண்ணுக்கு சக்தி அதிகமா எடுக்கிறது இல்லை. 2 வருஷம் மரவள்ளி கிழங்கு, 3ஆவது வருஷம் மஞ்சள். இல்ல நான் என்ன சொல்றேன்னா நிழலுக்காக மட்டும் கேக்குறேன். நிழலுக்காக குச்சி மரவள்ளி கிழங்கு பெஸ்ட்டுங்க. செடி நட்டு ஒரு 2 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். 2 வருஷம் மரவள்ளி கிழங்கு பெஸ்ட். நான் அது மாதிரி சொல்லி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஐயாப்பா இந்த நம்ம பாக்குறீங்களா ஒன்னொன்னு இலை வந்து ஸ்டார்டிங் அது பழுப்பு நிறமா இருக்குது. அது என்ன ஏதாவது டைம் முடிஞ்சிருச்சு. அது வந்து டைம் முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே பழுப்பு தேடி கீழே விழுவது தானே. நீங்க தான் ரசாயனம் எதுவும் யூஸ் பண்ணல? வேற எந்த நீங்க வந்து நோய் எதுவும் தாக்குதல் போக்கு போன செடிக்கு மட்டும் நீங்க போக்கு போன செடி மட்டும் அந்த மாதிரி செடி தானே? இது அந்த மாதிரி செடிங்க. இது நீங்க இந்த எப்போ வச்சது? இது வச்சு 2 வருஷம் ஆகுது. தம்பி சரி பண்ண. இந்த செடி வந்து நீங்க இது நாட்டுறாங்க தானா? இது நாட்டுறாங்க தான். அது போனதுக்கு வந்து இப்ப வச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்க இல்லையா இந்த கலை மேலாண்மையில இப்போ இது நல்லா கலை மேலாண்மை நல்லா பண்ணிருக்கீங்க. அது எப்படி பண்ணீங்க? நம்மளுக்கு வண்டி இருக்கு, சொந்த வண்டி. பவர் வீடர். அதுல நாங்களே ஓட்டிக்கிறோம். கண்ணுக்கு களை வெட்டிடுறோம். கண்ணு ஓரம் அது வேறு ஓரமா நீங்க மேனுவலா நம்ம ஆள்கள் வச்சு. சரிங்க ஐயா, நன்றிங்க. இது வரைக்கும் வந்து பாக்கு செடி எப்படி நீங்க சாகுபடி பண்ணீங்கன்னு சொல்லி உங்க அனுபவத்தை சொன்னீங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. சரி.